தாவேக்கா எம்எல்ஏ குதிரை பேர வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் 15 நாட்களுக்குள்ள சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னும் 25,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீன் அதே போல இருநபர் ஜாமீனும் செலுத்தணும். இது போன்று பல்வேறு உத்தரவுகள் வந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். ஓவர் டு சுரேஷ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கிறதுக்கு 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக பேரம் பேசியதாக கூறி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியைச் சேர்ந்த தாவேக்கா எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் இந்த வழக்குல முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவின் நகல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செந்தில் பாலாஜி இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்படல. இந்த வழக்குல முதல் தகவல் அறிக்கையை பார்க்கும்போது சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சா 35 கோடி ரூபாய் வழங்குவதாக எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா தற்போதைய அரசை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டியதாக எந்த ஒரு குற்றச்சாட்டும் அந்த முதல் தகவல் அறிக்கையில இல்ல. அதனால இந்த 2 பேரையும் காவல்ல வச்சு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறனால இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்குவதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறாரு. நீதிபதி சில நிபந்தனைகளையும் விதிச்சிருக்காரு. இந்த உத்தரவு நகல் கிடைச்ச 15 நாட்களுக்குள்ள சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி 25,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் செலுத்தணும். அதே போல மறு உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் தினமும் காலை 10:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடணும். விசாரணைக்கு முழுமையா ஒத்துழைப்பு வழங்கணும்ன்ற நிபந்தனைகளை நீதிபதி விதிச்சிருக்கிறாரு. இருவரும் வழக்கு விசாரணையின் போது தலைமறைவாகக்கூடாது, இந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்கள் சாட்சிகளை கலைக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதி இந்த நிபந்தனைகளை மீறினா விசாரணை நீதிமன்றம் சட்டப்படியான நடவடிக்கைகளை இவங்க 2 பேர் மேல எடுக்கலாம்னு ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உத்தரவு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை பார்க்குறோம். அது நீதிமன்ற இணையதளத்தில் பதிவேற்றமும் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அறிகிறோம். அதாவது குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்பது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்ற இணையதளத்தில் உத்தரவுடைய நகல் கிடைச்ச 15 நாட்களுக்குள்ளாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி 25,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே போல அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் நிபந்தனை விதித்திருக்கிறாங்க. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.